ஒன்றும் இதையும் இல்லை. அது அவர்க பார்த்து போகும் ரோடு வந்தனா அவங்க போய்த்தாங்களா? வீடு வந்திருக்கேன். சந்தோஷமா? சந்தோஷமானது வீடு வந்த சந்தோஷமா? வீட்டுல இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு வீட்டுல இருந்தாலும் சந்தோஷமா. வீடு வந்திருக்கியா? கிட்ட கட்டுவாங்க. பக்கத்து வீட்டுல தான் போறாங்க. தண்ணியும் பக்கத்து வீட்டுல இருந்தா எடுக்கிறாங்க. இங்க தண்ணி பாய்க்கலாது. பக்கத்து வீட்டுல இருந்தா தண்ணியும் வந்து கடந்து கடியான கஷ்டப்பட்டு சமைக்கிறதுக்கும் கஷ்டம், இருக்கிறதுக்கும் கஷ்டம். இப்ப மழை பெஞ்சா அப்படியே ஃபுல்லா தண்ணி எல்லாம் வந்து வீட்டுக்குள்ள ஒழுகி கொண்டிருக்கும். ஓம் திரியம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டிவர்தனம் உர்வாருவந்தனா முத்யோ முத்யமாம் ததாதே. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் வெற்றி பிறவா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முதல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு ஊக்க சக்தியாக இருக்கும்ன்றதை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கு தெரியும் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஒரு வீடியோ ஒன்றை விட்டிருந்தேன். பாம்புகளோடு வாழும் குடும்பம் என்று சொல்லி ஒரு வீடியோவை விட்டிருந்தேன். அந்த வீடியோவை பார்வையிட்ட எங்களது சுவிஸ் நாட்டில் இருக்கின்ற ஒரு அமைப்பு ஒன்று அந்த குடும்பத்துக்கான ஒரு வீட்டை அமைத்து கொடுப்பதற்காக முன் வந்திருந்தார்கள். அது என்ன அமைப்பு, யார் அதில் இருக்கின்றார்கள், யார் இந்த வீட்டுக்கு பங்களிப்பு செய்த என்ற விடயமெல்லாம் உங்களுக்கு இந்த வீட்டின் திறப்பு விழாவின் போது நேரடியாக சுவிஸிலிருந்து அந்த அமைப்பின் ஸ்தாபகர் இங்கே வருவார். எனவே அவர் மூலமாக அன்றைய தினமே நாங்கள் அதை அறிவிக்கலாம் நினைக்கின்றேன். அதற்கு முதல் எங்களுடைய முன்னைய பழைய வீடியோவை பார்க்காதவர்கள், இந்த குடும்பத்தின் பழைய வீடியோவை பார்க்காதவர்களுக்காக அதன் சிறு பகுதியை இங்கே தருகின்றேன். தொடர்ச்சியாக இந்த வீட்டின் நிகழ்வுகள், புதிய வீடு கட்டுவதான நிகழ்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். தண்ணியும் பக்கத்து வீட்டுல இருந்தா எடுக்கிறாங்க. இங்க தண்ணி பாய்க்கலாது. பக்கத்து வீட்டுல இருந்தா தண்ணியும் எடுத்து குடிக்கணும். கரண்டும் பக்கத்துல இருந்தா எடுக்கிறது. அது இப்ப எடுக்கிறதுல மண்ணை யூஸ் பண்ணுவோம். இது அம்மாலாக்கா அந்த பிள்ளைக்கு? அம்மாலா அது? அம்மாலா இல்ல இந்த இது கிருமியா சூட்டுக்கு வருதாமே? என்ன மாடு வரும்? வீடு கேட்டா கிணறு கேட்டா ஒன்றும் இதையும் இல்லை. அது அவர்க பார்த்து போகும் ரோடு வந்தனா அவங்க போய்த்தாங்களா? வீடு வந்திருக்கேன். சந்தோஷமா? சந்தோஷமானது வீடு வந்த சந்தோஷமா? வீட்டுல இருக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு வீட்டுல இருந்தாலும் சந்தோஷமா. வீடு வந்திருக்கியா? வீடு வந்து போய் சொல்றீங்களா? தெரியாது. வீடு வந்து சந்தோஷம் தான். வீடு வந்து சந்தோஷம். நேற்று மழைக்கு பயத்துல நாங்க பொலி தின்ன போட்டுனாங்க. நம்ம போட்டு தான் வச்சிருக்கோம். உறுதிக்காதுக்கு உங்களோட பேர்ல இருக்குதா? ஒரு வீடு வந்து ஒரு விக்கிறதா? அப்படியா? நான் வித்துட்டு இங்க இருந்து போறதா? இல்லையே, அங்க இருந்துதான் வேணும். அண்டு வந்துருக்கோம். இங்கதான் நிரந்தரமா இருக்கும். வீடு வேணும். வீடு தான் வேணும். அவைக்கு ஒரு வீடு ஒன்று வந்திருக்குது உங்களோட மாதிரி.
கட்டுறதுக்கு வந்திருக்குது. உங்களுக்கு கிச்சன் இருக்கியா? ஓகே, கிச்சனும் வந்திருக்குது. என்ன சந்தோஷம் தானே உண்மைக்கு. உண்மை வீடு வந்தா சந்தோஷம். எവിടുത്തെ കട്ടപ്പുറയിൽ വീട്? എവിടുത്തെ? அவங்களோட பார்த்தா அங்கால எடுக்கட்டாமா? அங்கால முகம் இருக்கு. இங்க வாங்கணும், இங்க வாங்கணும். எல்லாரும் வருங்க. இங்க கிச்சன் வரும். அவங்களோட வீட்டு போயிருமே கிச்சன் போறவு. இந்த கல்லி சாமான எல்லாம் ஆடுங்களா? அவர்கிட்ட சொல்லுங்க, இதெல்லாம் எடுத்து அங்க தள்ளி வைக்க சொல்லி எல்லாம் காட்டுங்கண்ணே. இப்படி கொஞ்சம் தள்ளி அங்க போங்கண்ணே. அங்க போங்க. ஓ, புள்ள ஊட்டியானே இல்ல. அப்ப இந்த கல்லி சாமான் எல்லாம் எடுத்து அங்கால தள்ளி வைங்க. என்ன சந்தோஷம் உண்மைக்கு? நல்ல சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். தம்பி தேலா எனக்கு தெரிய கட்டினாலும் சந்தோஷம் தான். கட்டின சந்தோஷம் தான் உண்மைக்கு. இப்படி ஒரு செய்தி எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம். வீடு கொண்டு வருது சுவரா நம்பிக்கையில பெரிய பசங்க தான். வீடு உங்களுக்கு வரும் சுவராண்டு உங்க மூலமா வரும். 6 மூலம் வந்தாலும் சந்தோஷம் தான். சந்தோஷம் தான். 3 பிள்ளைகளே நம்மளை வச்சுக்கிறத விட பாம்பு இருக்கிறத விட்டு வீட்டுக்குள்ள. சரி, அப்ப நான் போயிட்டு வரட்டா? गजानन पद्मार्कं मणिकदन्तं मगा गणपतिं विघ्नेश्वरं वेगनाधिपं मगा गणेशं मगामं गजकर्णिकाय नमगामं कां लंबोदराय नमगामं कां विकटाय नमगामं कां विघ्नराजाय नमगामं कां विनायकाय नमगामं धूमकेतुवे नमगामं गणाधिरक्षकाय नमगामं बालवन्दे ओं नित्यलक्ष्मी नमगा ओं सन्तानलक्ष्मी नमगा ओं गजलक्ष्मी नमगा स्वनक्षत्रे जस्तिका नामदेस्यानां स्वनक्षत्रे आनयधिकानिका नामयाहां स्वनक्षत्रे उदयकुमार नामदेस्यानां स्वनक्षत्रे निरोमिया नामयाहां नाद्रट्यात्तं सकल सौभाग्यनमानाद्रट्यात्तं इष्टदेवताय नमः इष्टदेवताय कुलदेवताय पारम्पर्यदेवताय परम्परदेवताय नक्षत्रकनुकूल्यगिरिवाकराद्रट्यात्तं जन्मलक्ष्मी भूदेवी समेत राजराजेश जम्बिका परमेश्वरी नक्षत्रकनुकूल्यगिरिवाकराद्रट्यात्तं लक्ष्मीकराद्रट्यात्तं सकलदोष निवानाद्रट्यात्तं श्रीमन्महादेवदेवाय नवग्रहदोषिकाद्रट्यात्तं पच्चिदोष प्रभदोष नागदोष एत्तिदोष सर्वदोष सकलकन्नूर सकलदोष निवानाद्रट्यात्तं श्रीमन्महादेव नित्य निरंतर महालक्ष्म्यं उत्तमामानदञ्जुगणेशा सिद्धगाஞானசத்திநிவாதா உத்தமே உலகையாள்பவனே வெற்றி வேராயுத பெருமானே பால்முகில் வலாது வைக பளிமணன் சுர ஓம் त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकवन्दना मुद्यो मुद्यमा
அனைவருக்கும் வணக்கம். சுவிஸ்ல இருந்து கொண்டு வலுவிழந்தோர் சங்கத்தில் எல்லாருக்கும் உதவி செஞ்சு கொண்டிருக்கிற ஐயாக்களுக்கு வணக்கம். அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ற முதலாவதாக. இந்த வீட்டுகளை பார்த்து அவங்களுக்கு தெரியும், சரியான கஷ்டத்தில் அடிப்படையில் இருந்து கொண்டு இதே மாதிரி நிறைய குடும்பங்கள் இருந்து கொண்டிருக்கு. இவங்க நிறைய கிணறுகள் வசதிகள், நிறைய வேலைவாய்ப்பு திட்டங்கள், இதே போல் வீடுகள் நிறைய செஞ்சு கொண்டு வராங்க. அதே போன்று நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு சமூக ரீதியாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் உதவிகள் செஞ்சு கொண்டு வராங்க. அப்படியான ஒரு சங்கத்தில் இருந்து கொண்டு நிறைய கஷ்டத்தில் இருக்கிற மனுஷர்களுக்கு எல்லாருக்கும் உதவிகளை கொண்டு செய்து வரும்போது இந்த வீடுகளை பார்த்து கொண்டிருக்கேன். அப்போ இந்த வீடுகளிலிருந்து வாழ்கிறதே இப்போ ஒரு ஆள் 2 பேர் இருக்கிறதே கஷ்டம். இப்போ 4-5 பிள்ளைகளோட இப்போ தாய்கள் கடந்து சரியான கஷ்டப்பட்டு சமைக்கிறதுக்கும் கஷ்டம், இருக்கிறதுக்கும் கஷ்டம். இப்போ மழை பெஞ்சா அப்படியே ஃபுல்லாக தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே ஒழுகி கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வேளையில் இந்த வீடை தந்தையில் உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதே போல இன்னும் நிறைய வீட்டு திட்டங்களை அவங்க தாரத்தை காத்திருக்காங்க. இந்த வீடுகள் நிர்மாணிக்கும் போது நிறைய சந்தோஷப்படுறாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற முகத்தில் சரியான சந்தோஷங்கள் தெரியுது. நிர்மாணிக்கப்பட்ட வீடு இந்த கட்டி கொண்டிருக்காங்க. இனிதான் வேலையில் ஆரம்பித்து கொண்டிருக்கு. இப்போ ஒரு கிழமையோ இல்லை 2 கிழமையிலோ அந்த வீடுகள் நிர்மாணிக்கும் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த வீடுகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்னும் கஷ்டப்பட்ட குடும்பங்கள் நீங்கள் தெரிவிக்கலாம், என்ன விளக்கம் இப்படித்தான் பிரச்சனை வேண்டாம். அவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் எல்லாம் கிடைக்கப்பெறும். இப்போ கிணறு இல்லாதாக்கள், இப்போ நிறைய கஷ்டப்படுறார்கள், இப்போ வீடு இல்லாதாக்கள், இப்போ ஒரு சில பேர் இருப்பீங்க தானே. அப்போ அவங்க நீங்கள் தெரிவித்து கொள்ளலாம், இப்படி தான் நாங்கள் கஷ்டத்தில் இருக்கேன். அப்போ அவங்க அதுக்குரிய உதவிகளை உங்களுக்கு செய்வாங்க. இவ்வாறான காரியங்கள் வீடுகள் அமைக்கிறதுங்கிறது நல்ல ஒரு விடயம். ஏனென்றால் நானும் இந்த கிராமத்தை சேர்ந்த நான், என்னை பொறுத்தவரையில் இந்த குடும்பம் வறிய குடும்பம், இந்த நிறுவனம், இந்த அமைப்பு, இந்த வீடை கட்டி கொடுக்கறதுல மிக சந்தோஷம் அடைகிறோம். நான் அடியன் மட்டுமே இல்லை, நான் ஒரு முருகன் கோயில் பூஜகராக இருக்கின்றேன். நான் பார்த்த அளவில் இந்த அவங்களுக்கு அந்த அனுக்கிரகம் கிடைச்சிருக்குது. இந்த அமைப்பு இவ்வாறான வீடுகள் மனுஷனுக்கு முக்கியம் ஒரு குடியிருப்பு. இந்த குடியிருப்பு விஷயத்தை செய்து கொடுக்கிற இந்த நிறுவனம் மிச்சம் உபகாரமாக இந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது ஒரு குடும்பம்தான். இந்த குடும்பம் நானும் பல காலமாக பார்த்திருக்கிறேன். வறுமையிலேயே வறுமையாக இருந்தது. இப்போது அவங்களோட உள்ளத்திலேயும் வெளியிலையும் மகிழ்ச்சியை காணக்கூடியதாக இருக்குது. இப்படி ஒரு வீடு கிடைச்சமைக்காக நானும் எனது நன்றியையும் எனது இந்த பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வது மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கிராமத்தில் ஊர் தலைவர் என்ற வகையிலே அந்த வெள்ளத்தில் இது தாண்டு கிடந்த பகுதி, அந்த வீடு ஃபுல்லாக தாண்டு தண்ணி போய் கொண்டிருந்தது. உடனே ஐயாவுக்கு நானும் நேரடி அறிவிக்கின்ற நான் இந்த வீட்டை ஒரு பார்த்தையா, இதுக்காக உங்களால் முடிஞ்ச உதவியே எதுவும் உதவி பெறக்கூடிய இருந்து செஞ்சு தாங்கையாண்டு இந்த குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தோம். அந்த வகையிலே இப்போ ஐயா அதை முன்னெடுத்து இந்த கிராமத்தில் உள்ள இந்த எப்படியாவது சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த குடும்பத்துகள் இனி வாழ்வதற்கான முழுமையான ஒரு பங்களிப்பாகவும் ஒரு உதவியாகவும் இது ஒரு நீண்ட காலம் ஒரு தீர்வாக இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நான் இந்த இடத்தை நன்றி கூறி